Hi, hello guys. So welcome back to our தகவல்கள் யூடியூப் சேனல். ஸோ நான் உங்கள் ராதாகிருஷ்ணன் சௌந்தரராஜன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஆல்மோஸ்ட் 5 lakhs வந்துருச்சு வியூஸ். ஓகேவா? என்னடா இவனுக்கு வந்து இன்னும் அந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் வந்து இன்னும் மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து 10 lakhs வியூஸ் அந்த பின்னாடி தான் அந்த இமேஜை வந்து நம்ம தம்ப்நெயில் யூடியூப் தம்ப்நெயில் பேக்ரவுண்ட் இருக்குங்களா, கவர் இமேஜ் அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு இருக்கும். ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? இவங்க எப்பயுமே வந்து தகவல் சேனல் வந்து யூடியூப் வந்து வீடியோ போடுறாங்க. ஓகேவா? நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் போட்டுட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் ஸோ எங்களுக்கு என்ன தாட்னா, இது ஏன் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் கோர்ஸாக நம்ம ஏன் இன்னும் போட ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியாங்க. என்னன்னா, ஃப்ரம் ஸ்க்ராச், அதாவது ஒரு பிஸ்னஸை ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து பண்ண முடியும் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஓகேங்களா? டைப் ரைட்டிங் பண்ணலாம், இல்லை காப்பி ரைட்டிங் அந்த மாதிரி பண்ணலாம், இமேஜ் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இந்த ஏஐ டூல்ஸ் வச்சு எது வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? சில பேர்த்துக்கு வந்து மார்க்கெட்டிங் பிடிக்கும். ஓகேங்களா? அது ஆன்லைன் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதாவது அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ வெல்கம் பேக். அண்ட் இந்த வீடியோ வந்து இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் கோர்ஸ். ஓகேங்களா? அதாவது ஃப்ரம் ஸ்க்ராச், ஜீரோலேருந்து நம்ம அப்போ ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து அஃபிலியேட்னா என்னன்னு தெரியல, ஆனால் அஃபிலியேட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி உங்களுக்கு மணி வரணும், அதாவது நீங்கள் வேறு வேலையில் கூட இருக்கலாம், ஸோ சைடு இன்கம் வரணும், அது இல்லாமல் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஒரு ஐடியா இருக்குது, மார்க்கெட்டிங் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தெரியல, ஆன்லைன் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியல, அது மூலிமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு செகண்ட் இன்கம் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஒர்க்லேருந்து உங்களுக்கு எப்போ வேணால் ரிலீவ் ஆகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா வரலாம், இல்லை ஒர்க்லேருந்து உங்களோட ஓனர்ஸ் வந்து இதுவாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணால் நிறுத்தலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு செகண்ட் இன்கம் வந்துட்டு இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ நீங்கள் 30K 40K சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க, சைடாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக ஒரு 10K, ஒரு 12K, 15K, 1000 rupees வந்து உங்களுக்கு சைடாக வந்துட்டே இருக்கு. சப்போஸ் உங்களோட கரண்ட் ஜாப் இல்லைன்னா கூட இந்த மணியை வச்சு உங்களால் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அமேசான் அஃபிலியேட் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்? இன்னொரு நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸை நீங்க உங்க அஃபிலியேட் லிங்க் மூலியமா மற்ற கஸ்டமர்ஸை வாங்க வச்சீங்கன்னா அந்த அஃபிலியேட் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு வந்து சம் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் வந்து கமிஷனாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது வந்து இதில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண தேவையில்லை, நீங்கள் உங்கள் ஸ்டாக் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஷிப்பிங் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆன பின்னாடி வர இஷ்யூஸ், ப்ராடக்ட் டேமேஜ், இது எதுக்குமே நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, உங்கள் அஃபிலியேட் லிங்க் மூலிமா உங்கள் ப்ராடக்ட் வாங்குறாங்க. மற்ற எல்லா இஷ்யூஸுமே வந்து மேனுஃபேக்சரிங், ஸ்டாக், ஷிப்பிங், கஸ்டமர் கேர், ப்ரொடக்ஷன் எல்லாமே இந்த அஃபிலியேட் நெட்வொர்க்கே பார்த்துக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அஃபிலியேட் லிங்க் மூலிமா ப்ராடக்டை வாங்க வைக்கணும். சரிங்களா? அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? இது மட்டும் தான் நம்மளோட ஒர்க்கு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், அதாவது உங்களுக்கு சைட் பிஸ்னஸாகவே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து வெப்சைட் சூஸ் பண்ணணும், கீவேர்ட் சூஸ் பண்ணணும், நிச்சயம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் ஏன் நிறைய பேர் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து இன்எக்ஸ்பென்சிவ் பிஸ்னஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த பிஸ்னஸ் எப்படியும் போய் இப்படி நடக்க போகுது. ஓகேங்களா? ஏன்னா டெய்லி நீங்களே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது இல்லாமல் என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா, இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். நீங்கள் தாராளமாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ரீகேப் மட்டும் பண்ணிக்கலாம். வாட் இஸ் மீன் பை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா, இன்னொரு நிறுவனத்தோட ப்ராடக்ட்ஸ், அதாவது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸ் வந்து உங்கள் அஃபிலியேட் நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் மூலிமா, அஃபிலியேட் லிங்க் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா
ஸோ அந்த அஃபிலியேட் நெட்வொர்க் அமேசானாக இருக்கட்டும், வேற எந்த அஃபிலியேட் நெட்வொர்க்காக இருக்கட்டும், சம் பர்சன்டேஜ் ஆஃப் போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கமிஷனாக கொடுப்பாங்க. இது வந்து இது வந்து அமேசான் எப்படின்னு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதை வேணாலும் நீங்கள் அப்ளைட் பண்ணலாம். ப்ராடக்டை பண்ணலாம், சர்வீஸை பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது. ஸோ இந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இருக்குங்க. ரூல் இல்லை, அது ஒரு வந்து பெனிஃபிட் தான். ஓகேங்களா? அது என்னென்னா 24 hour பீரியட் அண்ட் 89 days எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஒரு கஸ்டமர் அது உங்களோட நீங்கள் பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் மூலிமா ஒருத்தர் உங்கள் அஃபிலியேட் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு அமேசானுக்கு போயிடுறாரு. ஓகேங்களா? அதில் நீங்கள் சொல்கிற ப்ராடக்ட் இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிட்டு பே பண்ணுறாரு. சப்போஸ் பே பண்ணலன்னா நீங்கள் பண்ண எஃபர்ட் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. அமேசான் அது வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எப்பப்பெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ், அதாவது உங்களுக்கு பிளாக் பார்க்குறவங்க இல்லை போஸ்ட் பண்ணி பார்க்குறவங்க உங்கள் அஃபிலியேட் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அமேசானுக்குள்ளே போகிறாங்களோ, இந்த அமேசான் வந்து ஒரு சைட், அதாவது ஒரு குக்கீஸை வந்து எனேபிள் பண்ணிவிடும் அவங்களோட ப்ரௌசரில். ஓகேங்களா? ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, எனேபிள் பண்ணிவிடும். ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கமிஷன் வரும். அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், நீங்கள் வந்து ஒரு டாய்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டாய்ஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ரெஃபர் வருமா அப்படின்லாம் இல்லை. அந்த உங்கள் அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணி எந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அஃபிலியேட் கமிஷன் வரும். ஓகேங்களா? அண்ட் இந்த 24 hours வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த பர்ச்சேஸ் அவங்க பண்ணணும். இஃப் சப்போஸ் நீங்கள் ப்ரமோட் பண்ணுற ப்ராடக்ட்டு அஃபிலியேட் லிங்க் மூலிமா கிளிக் பண்ணிவிட்டு அமேசானுக்குள்ளே போயிட்டு ஆட் டு கார்ட்னு கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ப்ரமோட் பண்ணியிருக்கேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ். ஓகேங்களா? இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அமேசான் என்ன சொல்லுதுன்னா, வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நான் அந்த கமிஷன் சக்ஸஸ்ஃபுல் பர்ச்சேஸ் நடந்த பின்னாடி, அந்த ரிட்டர்ன் பீரியட்லாம் முடிஞ்ச பின்னாடி நமக்கு கமிஷன் வரும். ஓகேங்களா? இன்கேஸ் அவங்க 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து இந்த பர்ச்சேஸை பண்ணலை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் தராங்க. என்னன்னா, இந்த கார்ட்டில் ஆட் பண்ண ப்ராடக்ட்டு கார்ட்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? அவங்க வித்தின் 89 days, அதாவது ஆஃப்டர் 24 hours குக்கி விண்டோ முடிஞ்ச பின்னாடி 89 days எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 89 நாளுக்குள்ளே இந்த ப்ராடக்டை அவங்க கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் ப்ரொசீட் டு பை கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாலும் அந்த கமிஷன் அது உங்களுக்கு தாங்க வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 24 hours பீரியட், அதாவது 24 ஹவர்ஸ்க்குள்ளே எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் கமிஷன் நம்மளுக்கு வரும். அப்படி இல்லை அவங்க ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டாங்க, அப்புறமேட்டு லேட்டாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணிவிட்டு 90 டேஸ்க்குள்ளே, அதாவது 89 டேஸ்க்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அப்பையும் இந்த கமிஷன் நம்மளுக்கு தாங்க வரும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? இப்போ வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் வந்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் வெயிட் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ்.